தமிழக அரசு விஎல்டிடின்னு ஒரு கேமரா பொறுத்த சொல்லுது, ஜிபிஎஸோட. அதுக்கு ஆன்லைன் பட்டனோட வைக்க சொல்லியிருக்காங்க. இதை நாங்கள் எதிர்க்கிறோம். ஏன் எதிர்க்கிறோன்னா, கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு எதுக்கு அது பொருத்தணும்? இப்போ அது பார்த்திங்கன்னா, இப்போ அரசு டெண்டர் கால்ஃபேர் பண்ணியிருக்கு. ஒரு வண்டியில் ஜிபிஎஸ் பொருத்தணுன்னா இந்த ஜிபிஎஸ் பொறுத்துக்குன்னு சொல்லிட்டா போதும். அதை பொறுத்துறாங்களா இல்லையான்னு நீங்கள் வாட்ச் பண்ணால் போதும். ஆனால் அரசு அந்த கருவியை தனியார்கிட்டேருந்து வாங்குவதற்கு டெண்டர் கால்ஃபேர் பண்ணி அந்த பொருளை இவங்க ஃபிக்ஸ் பண்ணி ஏஜென்ட் வச்சு ஒரு ஆர்டி ஆஃபீஸ்லேயும் அவங்கள வச்சு அதை ஏன் விற்கணும்? அது மத்திய அரசு ஆத்தரைஸ் பண்ண ஒரு பொருள், அது கேமரா. அதை எதுக்கு அரசு இதை பண்ண? ஏற்கனவே அரசு இந்த ஸ்டிக்கர் பின்னாடி ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கல்ல, அது அரசு ஒட்டணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக ஃபிட்னஸ் அப்போ வண்டியில் இருக்கா செக் பண்ணால் போதும். அவங்க அதை என்ன பண்ணாங்க, ஒரு தனியாருக்கு கொடுத்து, ஒரு ஏஜென்ட்டு கொடுத்து, ஒரு 1200 பொறுமான உள்ள ஒரு ஸ்டிக்கரை 4500 விற்கிறான். இது தொடர்ந்து நாங்கள் இதை எதிர்த்து நாங்கள் கேட்டுட்ருக்கோம், பல வழக்குகள் கொடுத்துருக்கோம். இதை ஏன் நீங்கள் பண்ணுறீங்க? அதே மாதிரி ஸ்பீடு கவர்னர். அப்போது ஒரு பொருளை நீங்கள் வண்டியில் 700 பார்ட்ஸ் இருக்குது, எல்லாமே நீங்கள் தான் பண்ணனா, அப்போ அந்த வண்டியை அப்ரூவல் பண்ணுறது நீங்கள் தானே. அப்ரூவல் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. மத்திய அரசு அதுக்கு ஐஓஎஸ் சான்றிதழ் கொடுக்குது. இந்த பொருளை போடுங்கன்னு சொன்னால் போதும். போடாமல் இதை தமிழக அரசு இதை பேப்பரில் டெண்டர் கால்ஃபேர் பண்ணியிருக்கு. டெண்டர் கால்ஃபேர் பண்ணி அதை ஒரு 3 நிறுவனத்துக்கு கொடுத்து இந்த பொருள் தான் வாங்கணும். அது ஒரு 100 கம்பெனி இருக்குது. 100 கம்பெனி எது மத்திய அரசு ஐஎஸ்ஓ முத்திரை கொடுத்துரு இல்லை ஐஎஸ்ஐ முத்திரை கொடுத்துருக்கோ அது போடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கி பொருத்த தயாராக இருக்கோம். ஆனால் இதை மாநில அரசு இதுக்கு ஒரு ஜியோ போட்டு, அதாவது ஒரு ஜியோ போட்டு இதன் மூலம் ஒரு பொருளுக்கு 10,000 ரூபா அதிகம் விற்க திட்டம் போடுறாங்க. இதை தவிர்க்கணும்னு நாங்கள் கோரிக்கை வச்சு மாண்புக்கு போக்குவரத்து அமைச்சருக்கு கடிதம் கொடுத்துருக்கேன். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இதில் முறைகேடு நடைபெறும். இதை தடுக்க முடியாது. இதை இதை பொறுத்தணும், இவர்கிட்ட தான் வாங்கணும் கட்டாயப்படுத்தப்படுது. இதில் பல 100 கோடி ரூபாய் முறைகேடு ஏற்படும். இதை ஆரம்பத்திலே இதை நேரடியாக பண்ணிடுங்கன்னு சொல்கிறோம். எங்களுக்கு வாகனங்களுக்கு புதிய வாகனத்தில் அதுலேயே வந்துடுது. இப்போ புதிய வாகனம் வாங்குறல அதில் ஜிபிஎஸ் கருவி வந்துடுது, பேக்கில் கேமரா, இது ஒண்டி நாங்கள் போட்டுக்கிறோம். ஏன் நாங்கள் இதை எதிர்க்கணும்னா, இது கமர்ஷியல் வெஹிக்கிள். எங்கள் வண்டியில் பேசஞ்சர்ஸ் இல்லை. இது பேசஞ்சருக்கு தான் ஆபத்து ஏற்படும் போது பட்டன் அமுக்கணும்னு சொல்கிறாங்க. டாக்ஸியில் போடலாம், பஸ்ஸில் போடலாம், வேனில் போடலாம், ஆட்டோவில் போடலாம். ஆனால் எங்களதில் நாங்கள் பொருள் ஏற்றிட்டு போகிற வாகனம். பொருள் ஏற்றிட்டு போகிறதுக்கு பொருளுக்கு ஏதாவது டேமேஜ் ஆனால் அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம். வாகனத்துக்கு ஜிபிஎஸ் கருவி இருக்குது. வாகனம் திருடு போதா, ஓட்டுநர்கிட்ட செல்ஃபோன் இருக்குது. ஆகவே எங்களுடைய கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு நீங்கள் திட்டம் போட்டு இதை பொருத்தணும்னு, இதன் மூலியம் ஒரு முறைகேடு, இதன் மூலியம் நீங்கள் ஆதாயம் செய்ய நினைக்கிறதே இப்போவே தடுக்கணுன்றது தான் எங்களுக்கு